ஸ்ரீவி கண்ணன் சார், ஒரு கட்சியினுடைய தலைமையின் உத்தரவுக்கு எதிராக, கொறடாவின் உத்தரவுக்கு எதிராக செயல்படுறாங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. அதற்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. இது போன்ற நிகழ்வுகள். இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவில் இணைந்திருக்காங்க. அதிமுகவில் போட்டிட்டு ராஜினாமா செஞ்சு இது குதிரை பேரம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இபிஎஸ் கடுமையாக முன்வைக்கிறாரு. இபிஎஸ் மட்டும் இல்லாம தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ற கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். எதை அடிப்படையாக கொண்டு இபிஎஸ் அதிமுகவிற்கு தலைமை பொறுப்பிற்கு வந்தார், எப்படி வந்தார் என்பதையெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவருக்கு இந்த நிலைமை வினை விதைத்து வினையை அறுவடை செய்கிறார் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. அவர் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏக மனதா ஒரு மனதா தேர்ந்தெடுக்கப்பட்டு தனித்துவமான தலைவரெல்லாம் வரல. அவரும் கூவத்தூர்ல சொந்த கட்சி உறுப்பினர்களுக்குள்ளேயே குதிரை நடத்தி இவர்களாவது மாற்று கட்சியை சேர்க்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சொந்த கட்சிக்குள்ளேயே சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த உறுப்பினர்களையே விலை பேசி விலைக்கு வாங்கி தன்னை வளமாக்கி கொண்டவர், தன்னை வளப்படுத்தி கொண்டவர். அதனால் இந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம், கடவுளின் தீர்ப்பு, இப்படித்தான் இது அமையும். ஏன்னா அவர் வந்த வழியை பாருங்க. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நியாயம் பேசுறார். இது குதிரைபரம் நடக்குது, இதெல்லாம் நியாயமா, இது தர்மமா, இது தூய சக்தின்னு சொன்னவங்களுடைய செயலா அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே இதே கேள்வி அவருக்கும் பொருந்தும் தானே? அவருக்கும் இந்த கேள்விக்கு அவரை தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விதானே? இப்படித்தானே அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தருடைய மனசும் வேதனைப்பட்டிருக்கும். அதிமுகவினுடைய ஒவ்வொரு தோல்வியும் இப்போ அது நீங்களே சொன்னீங்க, சொந்த கட்சிக்குள்ளேயே 2 பிளவு ஏற்படும் போது இங்க சப்போர்ட்டா அங்க சப்போர்ட்டா அப்படிங்கிறதுக்காக கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் வேறு. அவங்க கட்சிக்குள்ள நடந்த, அதிமுகவுக்குள்ள நடந்த அந்த ஒரு விவகாரமா அதை பார்க்கலாம். நீங்க இன்னொரு கட்சியின் சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றவங்களை அங்க ராஜினாமா செய்ய வச்சு அடுத்த கடமை நீங்க தாவேக்கால இணைய வைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம அதோட பொருத்தி பார்க்க முடியும்? அப்ப இபிஎஸ் விட விஜய் கட்சி வலுவா இருக்கா? இபிஎஸ் தலைமையை விட விஜயனுடைய தலைமை இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கா? அப்படித்தானே பார்க்கணும். திமுகவில இருந்து யாராவது ஒரு உறுப்பினர் வந்திருக்கிறாங்களா? திமுகவில இருந்து யாராவது ஒரு உறுப்பினரை நீக்க முடியுதா, சேர்க்க முடியுதா, இல்ல ராஜினாமா செய்ய வைக்க முடியுதா? திமுகவும் பல தோல்விகளை சந்தித்த கட்சி தானே, தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்தித்த கட்சி தானே. அங்கிருந்து எதையாவது பேர்த்து நகர்த்தி கொண்டு வர முடிஞ்சிருக்கா? அப்ப எடப்பாடியினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையாக இல்லை, மக்கள் விரும்பும் தலைமையாக இல்லை, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையாக இல்லை. கடைசியில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே நம்பிக்கைக்குரிய தலைவராக அவர் இல்லை என்பதை நம்ம சொல்லல, அவர் நடவடிக்கையே காட்டிவிட்டது. அதனால்தான் இந்த ராஜினாமாக்கள், இந்த இணைப்புகள் நடக்கிறது. இந்த வீக்னஸ் இன்னொரு கட்சி பயன்படுத்தும் அப்படிங்கிறது இது யதார்த்தமான அரசியல் தானே. இதற்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கவே இல்லையா? காங்கிரஸ் செய்யலையா? பாஜக செய்யலையா? திமுக செய்யலையா? அதிமுக செய்யலையா? பல கட்சிகள் இதை செஞ்சிருக்கு. இப்ப கடைசியா தாவேக்காவும் அதை தொடருது. அவ்வளவுதான். தாவேக்காவும் அதே அரசியல் பாணியை பின்பற்றாங்க. வேற வழி இல்ல. அவங்க காத்து கொள்ளணுமே, அவங்களை தற்காத்து கொள்ளணும். அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி தேவைப்படுது. அப்ப தன் கட்சியையும் பலமாக வைத்துக்கொண்டு பிற கட்சிகளையும் வீழ்த்த முடியுதுன்னா அப்ப தாவேக்கா 2.5 ஆண்டுகளில் எவ்வளவு ஒரு பெரிய கட்சியா மலர்ந்திருக்கு, மக்கள் மனசுல போய் இடம் பிடிச்சிருக்கு. அப்ப காலங்காலமா 50 ஆண்டுகளுக்கு மேல இருந்த அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இப்படி நடந்துச்சா? அம்மா காலத்துல இப்படி நடக்க முடிஞ்சுச்சா? இன்றைக்கு எடப்பாடி காலத்துல இதெல்லாம் நடக்குன்னா தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் நிலைமையும் இருக்கிறது. அவர் எப்படி இந்த இயக்கத்திற்கு தலைமைக்கு வந்தாரோ அதனால்தான் இப்படி வைக்கும் போது இப்போ 25, 22 பிரிஞ்சாங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது எஸ்பி வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய பல பேர் எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ண, கிட்ட 30க்கும் மேற்பட்டவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்படின்னும் போது இதுதான் சரியான ஒரு தலைமை, இவர் தலைமை கீழ் தான் செயல்பட முடியும், இதுதான் அதிமுகங்கிறது அவங்க ஏத்துக்கிறாங்க இல்லையா? வேற வழி இல்லாம, வேற எதிர்பார்த்த நிகழ்வு நடக்காம போனதுனால இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க கதையா
வேறு வழி இல்லாம அவரை ஏத்துக்கிறாங்க. அதாவது தலைவனை வேறு வழி இல்லாம ஏத்துக்கிட கூடாது சார். தலைவன்கிறது அப்பழுக்கற்ற முறையில ஏத்துக்கொள்ளக்கூடிய தலைவனா இருக்கணும். வெற்றியோ தோல்வியோ எது வந்த போதும் அவரை பின்பற்றுகிறவரா இருக்கணும். அப்படித்தான் ஒரு இயக்கம் தொடர்ந்து இயங்க முடியும். வெற்றியில மட்டுமே கூட இருப்பேன், தோல்வியில கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி விலகும் போது அந்த தலைமையினுடைய தகுதி சரியில்லை, அவருடைய ஆளுமை கேள்விக்குறியா மாறுது. தொடர் தோல்விகளை தொடர்ந்து அதிமுக சந்திக்குது. அப்ப இனியும் இந்த தோல்விக்குரிய முகத்தை நோக்கி இந்த முகத்தை காட்டி வெற்றி பெற முடியாதுன்னு மாற்று கட்சிக்கு போறாங்க. அது இன்றைக்கு வேணா ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன குறுக்கீடு அவருக்கு. அதாவது இவர் சொல்றாரு தலைமை சரியில்லை தலைமை சரியில்லைன்னு. இதே திரு இசக்கி சுப்பையா அவர்களை 2011 அவர் எம்எல்ஏவா இருந்ததுக்கு அப்புறம் திமுகவுடன் தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி 48 நாள்லயே மந்திரி சபையிலிருந்து தூக்கினவர்கள் அப்போது இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது தலைமை இந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்க வேண்டும். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அப்ப ஜெயலலிதா மீது குறை சொல்வாரா அவரு? ஜெயலலிதா அம்மையார் மீது குறை சொல்வாரா? ரெண்டாவது இன்னொன்னு வச்சிருக்கேன், இந்த ஆட்சியில எல்லாரும் இப்ப போயிருக்கிறாங்கல்ல அதிமுக கட்சி சேர்ந்தவங்க, அம்மா உணவகத்துக்கு அம்மா படத்தை போடாத விஜய் படத்தை போட்டிருக்கிறாங்களே, இதுதான் இவங்க செய்யக்கூடிய மரியாதையா? ஜெயலலிதா அம்மையாருக்கு செய்யக்கூடிய மரியாதை இதுதான். அங்க இருக்கக்கூடியவங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த சுற்று வரேன்.